10 வகையான சுண்டல் போட்டு பன்னீர் துண்டுகளையும் போட்டு அப்படியே தலன்னு சூப்பரான ஒரு கிரேவிங்க. உண்மையாக சொல்கிறேன், இதை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கடி செய்வீங்க. எனக்கு ஒரு பெரிய தேங்க்ஸில் கூட நீங்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சூப்பரான நவதானிய கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல ஒரு துண்டு அளவுக்கு பட்டர் போட்டுக்கோங்க. நீங்கள் சுத்தமான பட்டர் இருக்குது, உங்கள்கிட்ட நெய் இருக்குன்னா கூட பயன்படுத்திக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் சோம்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, சின்ன வெங்காயம் 10, பெரிய தக்காளி 2, கல் உப்பு போட்டு நல்லா சுருளை வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 3 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளியை நல்லா வழுவழுன்னு அரைச்சிட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டு நல்லா சுண்ட விடுங்க. சுண்டினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் குழம்பு மிளகா பொடி, மிளகு, ஜீரகம், சோம்பு 3ம் கலந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கெட்டி தயிராக 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்ச நவதானியத்தை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம். நான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு பன்னீர் துண்டுகளை கட் பண்ணி அதில் போட்டுட்டு கொத்தமல்லி, புதினா 2மே ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு 1 லெமன் இல்லைனா 1/2 லெமன் கூட போட்டுங்க. எனக்கு புளிப்பாக பிடிக்கும், அதனால் நான் 1 லெமன் போட்டேன். கடைசியாக கொஞ்சோண்டு பட்டர் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டு சப்பாத்திக்கோ, ப்ரெட்டுக்கோ, தோசைக்கோ இல்லை தயிர் சாதத்துக்கோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா அமிர்தமாக இருக்குங்க.